டெப்ட் கன்சால்டேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபைனான்சியருடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறையாக இருக்கும், உங்களுடைய பேங்கர்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறையாக இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் குறைக்கணும், என்னுடைய மல்டிபிள் இஎம்ஐயை நான் குறைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே நான் ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஒரு பிளான் எடுக்கிறேன். அந்த ஒரே ஒரு மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவங்க உங்களுக்கு லோன் கொடுக்கும்போதே டாப் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. பட் ஆனால் அது கூட நீங்கள் இன்னொரு வேல்யூ ஆஃப் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டாப் அப் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ ஃபினான்ஷியல் கிரைம். டெப்ட் கன்சால்டேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது என்கிட்ட ஒரு 10 கடன் இருக்குது. அந்த 10 கடனில் வந்து நான் வந்து வெரைட்டி ஆஃப் டெப்ட்ஸ் அப்படிங்கிறத நான் பிரிக்கிறேன். ஒன்று வந்து என்னுடைய ஹவுசிங் லோன், ரெண்டாவது கார் லோன், பைக் லோன், பர்சனல் லோன், அதே மாதிரி இன்றைக்கி கன்சியூமர் டூரபிள் லோன் வந்துடுச்சு. எக்ஸாம்பிள், ஒரு பஜாஜ் கார்டு இருக்குது. முதல்ல கிரெடிட் கார்டு இருந்தால் தான் உங்களால் அதெல்லாம் வாங்க முடியும்னு சொன்னாங்க. இப்போ வந்து அது மொபைலில் உங்களுக்கு விர்ச்சுவல் கார்டாகவே கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களுடைய என்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஒரு சில லோன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் கன்சல்டேட் பண்ண முடியும். என்னால் ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸில் ஒரு 50,000 லோன் எடுத்திருப்பேன், ஒரு பேங்கர்கிட்ட ஒரு 3 lakh லோன் எடுத்திருப்பேன். எகெயின் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு லோன் எடுத்திருப்பேன். அந்த லோனுடைய ஒரு பேலன்ஸ் டியூ ஒரு 1.5 lakhs இருக்கும். ஸோ இந்த 1.5 lakhs ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்த ஒரு 3 lakhs, தென் ரீசெண்டாக எடுத்த ஒரு ஃபினான்ஸ் எடுத்த 50,000, இது எல்லாத்தையும் நான் வந்து கன்சால்டேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கன்சால்டேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, ஃபைனான்சியருடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறையாக இருக்கும், உங்களுடைய பேங்கர்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறையாக இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் குறைக்கணும், என்னுடைய மல்டிபிள் இஎம்ஐயை நான் குறைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே நான் ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஒரு பிளான் எடுக்கிறேன். அப்போது 3 டிஃப்ரெண்ட் பேங்க்ஸு, 3 டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இது எல்லாத்தையும் நான் ஒரே டேத்தில் எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த ஓவரால் வேல்யூவை ஒரே சிங்கிள் பேங்கர்கிட்ட, வெதர் த சேம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே பேங்கர்கிட்ட எனி ஒன் ஆஃப் த பேங்கர்கிட்ட நான் கன்சல்டேஷன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை இந்த 3 பேரையும் தவிர்த்துட்டு 4ஆவதாக ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த 3 பேங்க்குடைய லோனை நான் க்ளோஸ் பண்ணணும், எனக்கு உங்களுடைய பேங்க்லேருந்து எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனல் லோன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிடைக்கும் அட் த ரேட் ஆஃப் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கே. பட் ஒரே ஒரு மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவங்க உங்களுக்கு லோன் கொடுக்கும்போதே டாப் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. சார் இங்கே ஒரு 50,000, அங்கே ஒரு 3 lakhs, இங்கே ஒரு 1.5 lakhs இருக்குது, ஆல் புட் டுகெதர் 5 lakhs இருக்குது. உங்களுக்கு இந்த 5 lakhs லோனே போதுமா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு நீட் இருக்கா சார்? ஏன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நிறையாவே இருக்குது. நீங்களுடைய சேலரி பிரேக்கப்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்குறீங்க, உங்களுடைய இன்கம் இவ்வளோ இருக்குது, உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ ஆல் புட் டுகெதர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து இன்னும் ஒரு 3 lakhs வரைக்கும், 8 lakhs வரைக்கும் லோன் நீங்கள் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லும்போது நல்லா இருக்கிற நம்ம அப்படியே யோசிப்போம், 3 லட்சம் தரானே என்ன பண்ணலாம், இந்த பொருள் வாங்கலாமா, இல்லை இருக்கிற காரை நான் திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புது கார் எடுக்கலாமா, நல்லா இருக்கிற வீட்டில் இந்த இன்டீரியர் பண்ணலாமா, இல்லை டிவியை மாற்றலாமா, இப்படி தான் நம்ம யோசிப்போம். ஏன்னா அந்த 3 லட்ச ரூபா கடன் அவன் கொடுக்குறான், அது என் அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னு நம்ம யோசிச்சிருவோம். அதாவது யோசிக்க மறந்துட்டு அது எதுவோ சும்மா வர்றது மாதிரியும், நம்ம திருப்பி அவனுக்கு நாளைக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும், ஃபண்டு வருதுன்னா போதும், எக்ஸ்பென்சஸுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு வரும். ஆனால் அதை இன்கம்மாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம மூளை விளையவே செய்யாது. ஏன் அப்படின்னா தட் இஸ் வாட் வி பிளான், தட் இஸ் வாட் நம்ம முன்னாடி இருந்தே பிளான் பண்ணியிருக்கோம். திரும்ப திரும்ப அதையே பழக்கமாக ஆக்கிட்டோம் நம்ம. ஒன்ஸ் கன்சால்டேஷன் அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய 3 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஆர் எத்தனை டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஆஃப் லோன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா அக்குமுலேட் பண்ணுறது உங்களுடைய பெனிஃபிட்டுக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறதுக்காகவும், உங்களுடைய மல்டிபிள் இஎம்ஐ பேர்டனை நீங்கள் எலிமினேட் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்க. அது அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது கூட நீங்கள் இன்னொரு வேல்யூ ஆஃப் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டாப் அப் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ ஃபினான்ஷியல் கிரைம். அந்த தவறு மட்டும் எப்பவும் பண்ணாதீங்க. நன்றி.